என்ன விவசாயிகளுக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க வந்து சினிமால இருக்க வேணா அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறானா அவங்களுக்கு கேளிக்கை வரியை வந்து நீங்க ரத்து பண்றீங்க. இன்னமும் இங்க வந்து விவசாயிகளுக்கு ஒரு குடோன் நெல் வைக்கிறதுக்கான குடோனை நீங்க இது பண்ணாம ஒவ்வொரு தடவை மழை பெய்யறப்பையும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நெற்பயிர்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு, மழையில சேதமாயிடுச்சுன்னு. நெல்லுக்கு குடோன் கட்டுறதுக்கு எத்தனை கோடிங்க ஆக போகுது? நீங்க இந்த சாக்கடைய காவாவை தூர்வாரனே 4000 கோடி கொள்ளையடிச்சிங்கல்ல. ஒரு விவசாயிகளுக்கு அந்த நெல்லுக்கு குடோன் கட்டுறதுக்கு எத்தனை கோடி ஆக போகுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் உண்மையாலுமே விவசாயிகள் மேலே அக்கறை இருந்தால் செய்வீங்களா? நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகள் போராடினாங்கல்ல, குண்டாஸ் போட்டிங்களா அவங்க மேலே? இந்த உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டது யாரு? இந்த திராவிட மாடல் தான். அந்த பெருமையும் முதல்வரை தான் சேரும். அப்புறம் இவர் வந்து இந்த கரும்பு காட்டுக்குள்ளே போனார்ல, கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட் ரோடு போட்டு அதில் போய் நின்னவர் யாரு? முதல்வர். ஏன் நீங்கள் மண்ணுலலாம் நடந்து போக மாட்டீங்களா? மண்ணில் கண்ணிலலாம் உங்கள் கால் படாது. நீங்கள் அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க. ஒரு ஏரி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏரிக்கு பக்கத்தில் ரோடு போட்டு அதில் ரெட் கார்பெட் விரித்து அதில் போய் நின்று பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் பேசுன என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்களும் விவசாயிகளின் அருமை உணர்ந்தவர்கள், நானும் டெல்டாக்காரன் தான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, விவசாயிகள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிக்கு அங்கே கடைமடைக்கு வந்து தண்ணி வரல, காவேரி தண்ணி. நீங்கள் எதுக்கு போய் அங்கே நிற்கிறீங்க? கர்நாடகாவுக்கு ஓட்டு கேட்டுட்டு பல்லடிச்சு நின்னீங்கல்ல. கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேங்கிறாங்களா? இப்போ உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறாப்ல சிவகுமார். இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க? மேகதாது அணையை கட்டியே தீருவாங்கிறாங்க. என்ன முடிவு எடுத்தீங்க? என்ன போய் அங்கே வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க? எதுக்கு ஓடுறீங்க? குடுன்னு உங்கள் இண்டி கூட்டணிக்கு ஓடுறீங்க, உங்கள் அரசியல் லாபத்துக்கு ஓடுறீங்க. தமிழக மக்களை பற்றியோ தமிழக விவசாயிகளை பற்றியோ உங்களுக்கு 1% அக்கறை கிடையாது. கண்டிப்பாக இந்த தடவை விவசாயிகள் வந்து கடுமையான வந்து திமுக வந்து கொடுப்பாங்க நிச்சயமாக.